Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin wal aqibatil muttaqin wassalatu wassalamu ala rasulihil karim wa ala alihi wa aswajihi wan nasi ajmain amma ba'd. பாவம் இந்த வார்த்தையை கேட்டாலே உங்களுக்கும் எனக்கும் என்னங்க தோணும்? கொல்லைன்னு நிறைய விஷயம் தோணுங்க. அதில் இந்த உலகத்தில் எந்தெந்த பாவம் தான் செஞ்சால் தப்புன்னு குரான் மற்றும் ஹதீஸில் சொல்கிறாங்களோ அது எல்லாமே பாவங்க. இன்னும் எந்த பாவத்துக்கெலாம் நரகம் கிடைக்கும்னு குரான் மற்றும் ஹதீஸில் இருக்கோ அது எல்லாமே பெரும் பாவங்க. லா யஹிலு லில் முஸ்லிமின் ஐ யஹிசுர அஹாக்கு ஃபஹுவ சலாசின் லயாலின் எல் தக்யான். அதாவது ஒரு மனிதன் வந்துட்டு இன்னொரு மனிதனை வந்துட்டு ஒரு முஸ்லீம் சகோதரன் வந்துட்டு இன்னொரு முஸ்லீம் சகோதரன் கூட 3 நாட்கள் மேலே பேசாமல் இருக்கிறதுக்கு கூட தண்டனை இருக்குன்னு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கங்க. பார்த்துக்கோங்க, அல்லாஹ் இதுக்கே தண்டனை வச்சுருக்கான். ஆனால் நம்ம பெரும்பாங்களை சர்வ சாதாரணமாக பண்ணிகிட்ருக்கோங்க. அல்லாவும் தூதரும் சில விஷயங்களில் பெரும்பாவம்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்ன? அதெல்லாம் செஞ்சால் என்னெல்லாம் தண்டனை கிடக்கும்? இது எல்லாத்தையுமே சிறு சிறு காட்சியாக உங்கள் முன்னாடி தர இருக்காங்க நம்ம தாருசலாம் மாணவிகள். அல்லாவும் தூதரும் சொல்லி காட்டக்கூடிய சில விஷயங்களில் முதலாவது ஷிர்க்குங்க. அதாவது அல்லாஹ்க்கு இணை வைக்கிறது. அல்லாவோட பண்புகள் மற்றவங்களுக்குன்னு நம்புறதுங்க. அதன் பற்றின காட்சி நம்ம பார்க்கலாங்க. காட்சி 1, இணை வைத்தல். பங்கேற்பாளர்கள் ஏ தாஜினிஷா, ஏ ஜெரினா, வி மலர்மதி என்கிற ஆயிஷா, டி லலிதா என்கிற அஃப்ரின், ஏ ஹரிஷா என்கிற ராஹிலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ராகிலா இங்கே வாமா. வர பாட்டி. அஸ்ஸலாமு அலைக்கும் ராகிலா. வலைக்கும் சலாம். ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க? படிக்கிறதுக்காக வந்த ராகிலா. எங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டேன், புதுசாக வந்திருக்கிற. இப்போ படிக்க போகிறேன்னு சொன்னால் அதே நானும் வந்தேன். இல்லை என்ன ராகிலா பண்ணிட்டு இருந்த? படிச்சா இருந்த? சும்மா தான் உட்காந்துருந்தேன், படிக்கவே இல்லை. சரி வாங்க போய் படிப்போம். ராகிலா வாமா. வரவே மாட்டியா? பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டியா? என்ன படிச்சுமா கூப்பிட்டே இருக்கு? உனக்கு ஒரு வேலையில் படிக்க ஒரு நிம்மதியே இல்லை. வா தர்கா வரைக்கும் போயிட்டு வருவோம். என்னம்மா பாட்டியும் பேத்தி என்ன ரகசியம் பேசிகிட்டு இருக்கீங்க? வீட்டில் ஒரே பிரச்சனைம்மா. நம்ம நிம்மதியே இல்லை, அதனால தர்காவுக்கு போயிட்டு வரலான்னு நம்ம ராகிலா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம்மா. என்னது தர்காவாயா? அல்லா தான் பாதுகாக்கணும். அல்லா தன் திருமறையில் கூறியிருக்கான். இருங்காண்டி, அது எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன். அல்லாஹ் தன்னோட திருமறையில் 7வது அத்தியாயம் 194வது வசனத்தில் நிச்சயமாக அல்லாஹ்வை வேண்டி நீங்கள் அழைச்சாலும் அவங்களும் உங்களை போல ஒரு அடிமதன் எங்கே அவர்கள் அழைத்து பாருங்கள், அவங்க பதில் சொல்லட்டும் பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் 4வது அத்தியாயம் 48வது வசனத்தில் நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைக்கிறத மன்னிக்க மாட்டான்னு சொல்கிறான். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாங்களோ அல்லாஹ் மிகப்பெரிய பான்னு சொல்லி காட்டுறான். என்னட்டு சொல்கிறா? எல்லாத்தையும் திரும்ப இல்லை சொல்லியிருக்கிறானா? நாங்களாம் எங்களுடைய தேவைகளை சிலைகள்கிட்ட தான் போய் கேட்குறோம். அப்படியா? அஸ்தோஃபுல்லாஹ், அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அல்லாஹ் இன்னும் குரானில் சொல்லி காட்டுறான். 7வது அத்தியாயம் 195வது வசனத்தை நீங்கள் சிலையில் நீங்கள் போய் வணங்குறீங்களா? உங்களுக்கு நடக்கிறதுக்கு கால் இருக்குது, அவங்களுக்கு நடக்க முடியுமா? அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு கையுக்கு எதாவது பிடிக்க முடியுமா? அவங்களுக்கு பார்க்க கண்ணுக்கு எதாவது பார்க்க முடியுமா? அவங்களுக்கு கேட்கறதுக்கு காதுக்கு எதாவது கேட்க முடியுமா? அல்லாஹ் வந்துட்டு நபிக்கிட்ட சொல்கிறேன், உங்கள் தெய்வத்தெல்லாம் கூப்பிட்டு எங்களுக்கு சூழ்ச்சி செய்ய சொல்லுங்கள், அதில் கொஞ்சம் கூட அவகாசமே கொடுக்க வேண்டாம். அப்போ நாங்கள் சிலைகள்கிட்ட போய் கேட்குறோமே, அப்போ அதுக்கு காது கேட்காதா? எங்களுக்கு பதில் அளிக்காதா? இதில் என்ன சந்தேகம்? பதிலே அளிக்காத. அல்லாஹ் இன்னும் குரானில் சொல்லி காட்ட 22வது அத்தியாயம் 73வது வசனத்தில் மனிதர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லப்படுது. அது கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. நிச்சயமாக அல்லாஹ்வை தவிர யார் அழைச்சாலும் ஈயே கூட படிக்க முடியாது சொல்கிறாங்க. அதற்காக நீங்கள் ஒன்றா சேர்ந்தாலும் சரி, அந்த ஈக்கிட்டேருந்து ஒரு பொருளை வாங்கவும் முடியாது, அதுக்கிட்டேருந்து ஒரு பொருளை காப்பாற்றவும் முடியாது. தேடுவோனும் தேடுறப்பட்டவனும் பலவீனர்கள் எல்லாம் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் இவ்வளோ சொல்கிறானா? அல்லாஹ் இது மட்டும் சொன்னதும் இல்லை தான், அல்லாவுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஹதீஸ்லேயும் தான் சொல்லி காட்டுறாரு அல்லாவுக்கு இணை வைக்கிறது பெரிய பாவம்னு. இவ்வளோ நாளாக நாங்கள் மனிதர்கள் செஞ்ச சிலையவா வணங்கிக்கிட்டு இருந்தோம். ஆமையில் என்ன சந்தேகம் இருக்குது? எனக்கு இது தெரியாமலே இருந்துச்சு. இங்கே வந்ததுனால அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் இஸ்லாமிய மார்க்கத்தில் இவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் நானும் மார்க்கத்தை ஏற்று இஸ்லாத்தின் சட்டத்திட்டங்களை தெரிஞ்சு அதன்படி நடந்துக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். நானும் போய் படுக்க மாட்டேன். அல்லாஹ் அம்மா
இந்த உலகத்தில் யாருக்கு தாம்மா பிரச்சனை இல்லை, பிறந்ததுலேருந்து மரணம் வரைக்கும் எல்லாத்துக்கும் பிரச்சனை இருந்துக்கிட்டு தாம்மா இருக்கும். அதுக்காக எதுக்கு எடுத்தாலும் தர்கான்னு போகாதீங்கம்மா. தர்கான்னு போனால் பாவம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுமே ஒழிஞ்சு தீராதுமா. எதாக இருந்தாலும் அல்லாஹ் மீதே நம்பிக்கை வச்சு தொழுது துவா செய்யுங்கம்மா. நம்ம பிரச்சனை எல்லாமே அல்லாஹ் தீர்த்து வைப்பாம்மா. நான் அல்லாஹ்கிட்ட தொழுது அல்லாஹ்கிட்ட துவா கேட்டு பாவமன்னிப்பு தேடிக்கிறேம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாதுகாக்கணும். நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் அதுக்கு அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் நம்மளை மன்னிச்சிருவாங்க. ஆனால் அல்லாஹ் இணை வச்சா மட்டும் நம்மளை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டாங்க. அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டிக்கிருக்கான், இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், இறைவா உன்னையே நாங்கள் வணங்கிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் அழகாக சொல்லியிருக்காங்க. ஷிர்க்குங்கிற பெரும்பாவத்திலேருந்து அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாக்கணுங்க. அடுத்து கணவன் மனைவி மத்தியில் பிரிவினை ஏற்படுறதுக்காகவும் தேவையே இல்லா வியாபாரத்திற்கு பொறுமை காரணமாகவும் இது போன்ற நிறைய விஷயத்துக்கு மார்க்கத்தில் அனுமதியே இல்லாத சூனியத்தை கற்று அதன் மூலம் நோவினை தர மார்க்கம் வந்துட்டு இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப கடுமையாக எச்சரிக்குதுங்க. அதன் பற்றின காட்சி பார்க்கலாம். காட்சி 2, சூனியம். ஏ சஜினா, எஸ் சுஜித்ரா என்கிற சனா ஃபாத்திமா, பி பிரியங்கா மரியம், கே சசிகலா என்கிற சஹலா. வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆஃபியா, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் மைனி. எப்போ வந்தீங்க? இப்போதாம்மா வந்தோம். அவங்க வெளியே போயிருக்காங்க. எப்போ வருவா? இப்போ வருவாங்க. உட்காருங்க, நான் டீ போட்டு தரேன். நம்ம தம்பியை கல்யாணம் பண்ண பின்னாடி தான் இந்த ஆஃபியா வாழ்க்கை நல்லா இருக்குது. நல்லா இருக்குக்கா. ஆனால் என்ன இந்த ஆஃபியா வந்ததுக்கப்புறம் நம்ம தம்பி உனக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்க மாட்டேங்கிறானே. நம்ம தம்பியை நம்ம பக்கமே இழுத்துக்கணும். அதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்குக்கா. என்ன ஐடியா? நம்ம தெருமுனையில் ஒரு மந்திரவாதி இருக்கான்ல, அவன்கிட்ட போய் சூனியை வச்சு நம்ம தம்பி நம்ம பக்கம் வர மாதிரி எதோ பண்ணிக்கலாமே. நல்லா சூனியை வச்சு இழுத்துக்கலாம். என்ன மாமி, என்ன சூனியம், என்ன பேசுறீங்க? அஸ்தோஃபில் அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அப்படியெல்லாம் சூனி வச்சு இழுத்துக்கலாம். ஆனால் ஆட்சியாளர்கள்லாம் அவங்கவுங்க ஆட்சியை பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாமே. எதுக்கு தேர்தல் ஓட்டுன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு? அதுக்கு தான் அல்லாஹ் தான் திருமரில் அத்தியாயம் 10 வசனம் 77 சொல்கிறான், சூனிக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் தம் திருமரிலையும் சொல்கிறான். அதனால் இந்த பாவத்தை விட்டு எல்லோரும் விலகி இருக்கணும். அது மட்டும் இல்லை, ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சூனிக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள், சூனிக்காரர்கள் சூனி செஞ்ச இந்த அமல்களை அழிஞ்சிருன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த சூனி செஞ்சால் சொர்க்கம் போக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவ பேச்சு கேட்டு சூனிய செஞ்சால் சொர்க்கம் போக முடியாதாட்டுக்கு நவுது பில்லா. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம தம்பி நம்ம மேலே மறுபடியும் பாசமாக இருக்கிற மாதிரி அல்லாஹ் தான் உள்ளத்தை மாற்றணும். அஸ்ஸலாம். ஏன் அல்ல, நான் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிக்க, நான் இனிமேல் யாரையும் மந்திரா சூனியம் இந்த மாதிரி பாவங்கள்லாம் பண்ண மாட்டேன். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாங்க. நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனையை நம்ம எடுத்துக்கலாங்க. திருமணம் ஆனதுக்கப்புறமும் கணவன் வந்து மனைவி பேச்சை கேட்டால் தன்னோட தாயார் என்ன சொல்கிறாங்க, என் பையன் என் பேச்சையே கேட்க மாட்றா, அவள் என்ன சூனியை வச்சான்னு தெரியலன்னு தானங்க சொல்கிறாங்க. 20 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்கல்ல, அவங்களும் அதே சூனியத்தை வச்சு தன் பையனை தன் பக்கம் இழுத்துக்க முடியுந்தானுங்க. ஏன் முடியாது? ஏன்னா இந்த உலகத்தில் எது நடந்தாலுமே அது அல்லாவோட நாட்டத்தால் மட்டும்தாங்க நடக்கும். அல்லாஹ் தன் திருமறையில் அழகாக சொல்லியிருக்கான், யா ஐயுஹல்லதீன் ஆமனஸ்தைனு பிஸ்ஸபரி வஸ்ஸலாத்தி இன்னல்லாஹ மஸ்ஸாபிரீன். அதாவது நம்பிக்கை கொண்டு பொறுமையாக தொழுது யார் அல்லாட்ட உதவி தேடுறாங்களோ அந்த நம்பிக்கையாளர்களோட அல்லாஹ் கண்டிப்பாக இருப்பான்னு சொல்லியிருக்காங்க. சூனியங்கிற பெரும்பாவத்துலேருந்து அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாக்கணுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்து கொலை வந்துட்டு இப்போ அதிகமாகிருச்சுங்க. அது கூட கியாமத்தின் நாள்கள் அடையாளமாக ஒன்றாகும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அநியாயமாக ஒரு உயிரை வந்து கொலை செய்கிறவன் வந்துட்டு முழு மனித சமுதாயத்தையே கொலை செய்கிறவனா ஆயிடுறாங்க. அதன் பற்றின காட்சி பார்க்கலாங்க. காட்சி 3, கொலை. பங்கேற்பாளர்கள் ஏ ஜெரினா, எஸ் சபுரா யாஸ்மின், கே சசிகலா என்கிற சஹலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மகனை கொன்ற தந்தையா? அடப்பாவுமே, என்னடி சொல்ற? மகனை தந்தையை கொண்டானா? ஆமாடி, நியூஸில் வந்திருக்குது, பார்த்து சொல்கிறேன். பையன் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட குடிக்க காசு கேட்டு பார்ப்பது அப்பா தரவே மாட்டேன்ட்டார். அது ரொம்ப கோபப்பட்டு பையன் வந்துட்டு அவங்க அப்பா கொண்டுட்டான். என்னடி 2 பேர் பேசிட்டு இருக்கீங்க? இல்லைம்மா, மகனே அப்பாவை கொண்டுட்டானா, அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அட பாவி மகனே, குடிக்கிற காசு தரலன்னா பெத்த அப்பாவே கொள்ளுவா? நானும் நியூஸில் பார்த்தேன், ஒரு வயசான பாட்டி கழுத்துலேருந்து நகைக்கு ஆசைப்பட்டு கழுத்தறுத்து நகையை எடுத்துகிட்டு போயிட்டானாமா. கடைசியில் பார்த்தா அது போலியா நகை. பாட்டி உயிர் போனதான் மிச்சம். போன வாரம் நியூஸில் கூட பார்த்தேன், 2 பேர் பைக்கில் போயிட்டுருக்கும் போது பின்னாடி இருந்து தள்ளி விட்டு அவங்க பைக்கையும் பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களாமா. இந்த மாதிரி பணத்துக்காகவும் நகைக்காகவும் காருக்காகவும் பைக்குக்காகவும் என்ன அநியாயமாக கொலை செய்கிறாங்க.
ஆமாம்மா, அநியாயமா கொலை செஞ்சா நரகம்னு இருக்கு. இவன் பெற்றோரே கொலை செஞ்சிருக்கான். அப்பனா இவனுக்கு எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? இன்னும் அல்லாஹ் குரான்ல 4வது அத்தியாயத்தில் 93வது வசனத்தில் எவனேனும் ஒரு நம்பிக்கையாளரை வேணும்னே கொலை செஞ்சா அவங்களுக்கு கூலி நரகம்தான், அவங்க அதில் தான் நிரந்தரமா இருப்பாங்க. இன்னும் அல்லாஹ் கோபமா இருக்கான், அவங்க மேலே சபிக்கிறான், அவங்களுக்காண்டி மகத்தான வேதனையும் தயாரிச்சு வச்சிருக்கான். ஒரு முஸ்லீமை கொலை செஞ்சா பாவ செயல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கம்மா. இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரி பாவமான காரியத்திலிருந்து அல்லாஹ் தான் நம்ம சமூகத்தை பாதுகாக்கணும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாங்க. நம்ம சமுதாயத்தில் எந்தெந்த விஷயத்துக்கு அநியாயமாக கொலை நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? உறவினர் மத்தியில் கொலை நடக்குது, வியாபாரத்தில் கொலை நடக்குது, ஏன் காதலுக்காக கொலை நடக்குது, பகைக்காக கொலை நடக்குது, கல்லூரியில் கொலை நடக்குது, அரசியலில் கொலை நடக்குது, ஏன் பெத்த பிள்ளைங்களை வளர்க்க முடியலன்னு தகப்பனார் தாயாருமே கொலை பண்ணுற அளவுக்கு சமுதாயத்தில் கொலை சாதாரணமாக ஆயிடுச்சுங்க. இன்னும் எந்த அளவுக்கு ரத்த கொலை அதிகரிக்கும் தெரியுமாங்க? தேவையே இல்லாத அற்ப விஷயத்துக்கும் காரணமே இல்லாத வேற்று விஷயத்துக்கும் கூட இந்த கொலை நடக்கும்னு சொல்லியிருக்காங்கங்க. அடுத்து இஸ்லாமிய மார்க்கத்தில் வந்துட்டு வட்டிக்கு அறவே அனுமதி இல்லைங்க. வட்டி வந்துட்டு முஸ்லீம்கள் எல்லாருமே அதுலேருந்து விலகி இருக்க வேணும்னு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கங்க. அதன் பற்றின காட்சி பார்க்கலாங்க. காட்சி 4. வட்டி. வி வளர்மதி என்கிற ஆயிஷா, கே சசிகலா என்கிற சஹலா, எம் நூருல் அஷ்மா, என் மாரி சுடலி என்கிற மரியம், ஏ தாஜ்னிஷா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்மா. வலைக்கும் சலாம் சஹிலா. என்ன அஸ்மா, வீட்டு வேலை முடிஞ்சா? முடிஞ்சு சகிலா. உன்ட்ட கேட்கணும்னு நினச்சேன். நம்ம சஜ்னா +2 முடிச்சால, காலேஜ் சேர்க்க போல? அது ஏன் சகிலா கேட்குற? வர வருமானம் குடும்ப செலவுக்கே பத்த மாட்டேங்குது. காலேஜ் படிக்கணும்னு சொல்கிறா. +2 படிக்க வைக்க எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கே தெரியல. இதில் எங்கே போய் காலேஜ் வர சேர்த்துறது? என்ன பண்ணுறதுனே தெரியல சஹிலா. அஸ்மா அஸ்லாம் வலைக்கும். வலைக்கும் சலாம். சஹிலாக்காவும் அஸ்மாவும் என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை தாஜ். அஸ்மா வீட்டு கஷ்டத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தா. உப்புள்ள கல்யாண வேலை எப்படி போயிட்டுருக்கு? காசு தான் கொஞ்சம் பத்தலை, அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கக்கா. அஸ்ஸலாம். என்னம்மா 3 பேர் ரகசியம் பேசிகிட்டு இருக்கிறீங்க? வாங்க ஐஷாமா. அது ஒன்றும் இல்லை ஐஷாமா, தாஜிஷாக்கா பொண்ணு கத்திஜா கல்யாண செலவுக்கு காசு பத்தலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நீ கவலைப்படாதம்மா, பொண்ணை கொடுத்தா பொருளே கொடுப்பான். நீ ஏன் கவலைப்படுற? யாருக்குதே பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை தான்மா. இந்த பாரு, என் பையன் கூட வண்டி வாங்கி கொடுத்தா காலேஜ் போகணும் ஒரே பிடியாமல் இருக்கிறான். எனக்கிட்டே பணம் இல்லை, அல்லாக்கிட்ட தான்மா துவா கேட்கணும். உங்கள் 3 பேர் கஷ்டத்தீருக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. என்ன ஐடியா? நான் இப்போ வீடு கட்டிகிட்டு இருக்கும் போது பணம் பத்தாமல் போயிடுச்சு. அப்போ ஒருத்தர்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கி தான் வீடு கட்டி முடித்தேன். இப்போ நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் 3 பேர் போனீங்கன்னா பணத்தை வாங்கிக்கலாம். வட்டி அதிகமாக வருமாக்கா? வட்டி கம்மி தான், நீங்கள் கேட்குற பணமும் கொடுப்பாங்க. வாங்க போகலாம். அம்மா எங்கம்மா போகிறீங்க? வட்டிக்கு பணம் வாங்கம்மா. எதுக்குமா? வண்டி வாங்க. அல்லா தான் உங்களை பாதுகாக்கணும். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை கேட்டுட்டு நீங்கள் வட்டி வாங்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்கம்மா. சரிம்மா. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யாரெல்லாம் வட்டி வாங்குறாலும் அவங்களுக்கு நிரந்தர நரகமா. இன்னும் அல்லாஹ் தன் திருமறையில் கூறியிருக்கிறான், வட்டி வாங்குறவங்கள மறுமை நாளில் பைத்தியக்காரர் போல் எழுப்பப்படுவாமா. இன்னும் பொய் சொன்னால் அவனுக்கோ அவளுக்கோ தான் தண்டனை, கொலை செய்தால் அவனுக்கோ தான் தண்டனை, விபச்சாரம் செய்தால் அவனுக்கோ அவளுக்கோ தான் தண்டனை. ஆனால் வட்டி வாங்கினால் மட்டும்தான் கூட்டு தண்டனை கிடைக்குமா. இன்னும் வட்டி வாங்கினால் மட்டும்தான் கூட்டு தண்டனை கிடைக்குமா. இன்னும் யாரெல்லாம் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் நரகம் கிடைக்குமா. இனிமேல் சொல்லுங்கம்மா, வட்டி வாங்க போகிறீங்களா இல்லையா? நான் போக மாட்டேம்மா. இன்ஷா ரப்பே, நான் வட்டிக்கு வாங்குறது இல்லாமல் இவங்களையும் வட்டிக்கு வாங்க வைக்க போனேன். அல்லாஹ் தான் என்னை மன்னிக்கணும். என்னையும் அல்லாஹ் தான் மன்னிக்கணும். என்னையும் அல்லாஹ் தான் மன்னிக்கணும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாங்க. அல்லாஹ் தன் திருமறையில் அழகாக சொல்லியிருக்கான் வட்டியை பற்றி. யம்ஹகுல்லாஹு ரிபா வ ருப்பு சதகா வல்லாஹு லஹிப்பு குல்ல கஃபாரின் அசீம். அதாவது நம்பிக்கை கொண்டவர்களே, வட்டியிலேருந்து விலகி கொள்ளுங்க, ஜக்காத்தை வந்துட்டு பெருக்குங்க. இன்னும் வந்துட்டு அல்லாவோட கட்டளை யார் நிகழ்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் அல்லாஹ் வந்துட்டு நேசிக்கவே மாட்டான்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் வட்டிங்கிற கூட்டுப்பாவத்திலேருந்து அல்லாஹ் உங்களையும் என்னை பாதுகாக்கணுங்க. அடுத்து, இறைவனோட கருணை யாருக்கு அதிகம் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? நல்ல இடத்தே இல்லாத மக்களுக்கு கூட இறைவனோட கருணை கிடைப்பது இல்லைங்க. அதை நம்ம மனசில் கொஞ்சம் நல்லாவே வச்சுக்கணுங்க. நமக்கு நாமே சில கேள்விகள் கேட்டுக்கலாம். நம்ம கூட இருக்க மக்களோட நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? கருணையுடனா இல்லை கோபத்துடனா?
பலவீனமானவர்களை கண்டால் நம்ம எப்படி பார்க்குறோம்? நேசிக்கிறோமா இல்லை வெறுக்கிறோமா அப்படிங்கிற காட்சியை பற்றி நம்ம பார்க்கலாங்க. காட்சி 5, அனாதை சொத்தை அபகரித்தல். பங்கேற்பாளர்கள் எஸ் அஸ்லின், ஏ ஜெரினா, ஏ சஜினா, கே உஷாராணி என்கிற ரேஷ்மா, எஸ் சுஜித்ரா என்கிற சனா ஃபாத்திமா, எஸ் ஆமினா சபிதா பர்வீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சஜினா ரெஜினா வாங்கம்மா, 2 பேரும் சாப்பிடலாம். ஏங்க பெரியமா எங்களை கூப்பிட்டுட்டே இருக்கிறீங்க? எனக்கு சுத்தமாக பசியே எடுக்கல பெரியமா. இந்த வயசுல சாப்பிடலன்னா வேற எந்த வயசுலமா சாப்பிட்றது? சரிங்க பெரியமா, நாங்கள் சாப்பிட்றோம். அம்மா அம்மா வாயேண்டி, இங்கே தான் இருக்கேன். என்னம்மா என்னை பார்க்கவே மாட்டேங்கிற, கண்டுக்கவே மாட்டேங்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கேன் நீயே. அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டா தாண்டி அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரும். அப்போ தாண்டி அவங்களோட சொத்துக்களை நம்ம ஆட்டை போட முடியும். அப்படியாம்மா? சரி, அவங்க நல்லபடியாக பார்த்துக்கோ, அப்படியே என்னையும் பார்த்துக்கோ, சரியா? அதுக்கு என்ன மறந்தாமல் இருந்துடாதம்மா. அதுக்கு தாண்டி பார்த்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, அவங்கள பார்த்துக்கோ. வக்கீல் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். அவங்களோட சொத்துக்களை எப்படி நம்ம பேருக்கு மாற்றுறதுன்னு சொல்லி கேட்டு வரேன். சரிம்மா. வக்கீல் இருக்காங்களா? உள்ளே இருக்காங்க, வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். வாங்க, என்ன விஷயம்? சொந்தக்கார பொண்ணுங்க இந்த மாதிரி 2 பேர் இருக்கிறாங்க. அவங்களோட சொத்துக்களை எப்படி என் பேருக்கு மாற்றி எழுதுறேன்னு சொல்லி கேட்டு போகலான்னு வந்தேன். ஐயோ, அதெல்லாம் இங்கே முடியாதுங்க. வேணா கமிஷன் கூட வாங்கிக்கலாமே. அப்படியா? சரி, எவ்வளோ கொடுப்பீங்க? நீங்களே சொல்லுங்களே. சரி, அந்த சொத்து மதிப்புலேருந்து ஒரு 25% தந்தீங்கன்னா நீங்கள் கேட்குறத பார்த்து பண்ணிக்கலாம். 25%? ஒரு 20%? 20%லாம் முடியாதுங்க. 25%னா பண்ணலாம், இல்லைனா முடியாது. சரி, நான் வீட்டுக்கு போய் யோசிச்சு சொல்கிறேன். சரிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரேஷ்மாக்கா. என்ன வக்கீல் ஆஃபீஸ் வரைக்கும் வந்திருக்கீங்க? ஆமாண்டி, சொந்தக்கார பொண்ணுங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களோட சொத்துக்களை எப்படி என் பேருக்கு மாற்றி எழுதுன்னு சொல்லி கேட்டு போகலான்னு வந்தேன். என்னது, அனாதை சொத்தை அபகரிக்க போறீங்களா? ஐயா, அல்லாஹ் தான் உங்களை பாதுகாக்கணும். அல்லாஹ் இதை பற்றி தன் திருமறையில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? என்ன சொல்லியிருக்கிறான்? அத்தியாயம் 4 வசனம் 2ல் அனாதை சொத்தை அவங்களுக்கு தகுந்த வயசு வந்தனே அவங்கள்ட்டயே கொடுத்துடணும்னு சொல்லியிருக்காங்க. நல்லது செய்கிறேன்னு கெட்டதை செஞ்சு அவங்களோட சொத்து சேர்த்து சாப்பிட்டு அது மிக பெரும் பாவம்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அத்தியாயம் 4 வசனம் 10ல் அனாதை சொத்தை சாப்பிட்ற அவங்க வயிற்றில் நெருப்பாகவும் மறுமை கொழுந்து விட்டேறியும் நறுக நெருப்பு தான் நுழைவாங்களாம். இவ்வளோ சொல்லியிருக்கிறானா? இன்னும் மத்தீஸில் சொல்லியிருக்கிறாங்க. நூல் புகாரி 2766 முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அனாதை சொத்தை சாப்பிட்றது மிக பெரும் பாவம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முராக் பிக்ரீர் அலி அறிவிச்சிருக்காரு, நானும் அனாதையை காப்பரும் சொர்க்கத்தில் இவ்விரண்டை போல இருப்போம் என்று நடுவிரலையும் ஆள்காட்டி விரலையும் சைகை செஞ்சு காமிச்சாரு. இதுக்கப்புறம் நீங்கள் அனாதை சொத்தை அபகரிக்க போறீங்களாக்கா? அல்லாஹ், நான் எவ்வளோ பெரிய பாவம் பண்ண பார்த்தேன். அல்லாஹ், நீ தான் என்னையும் என் மகளையும் மன்னிப்பாயாக. இனிமேல் இந்த பாவத்தை செய்யவே மாட்டேன், இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாங்க. இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தாங்க அனாதைகளை விரட்டாதீங்கன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. இன்னும் அனாதைகளை சொத்தை அபகரிக்காதீங்க, அவங்கள வெறுக்காதீங்க, அவங்கள்ட்ட கடுமையாக நடந்துக்காதீங்கன்னு நமக்கு வலியுறுத்தியிருக்காங்கங்க. இன்ஷா அல்லாஹ். அடுத்து, ஒரு மனிதன் எல்லா நேரத்திலும் எப்படி வாழணும்னு தெளிவான சட்டங்களை சொல்லும் ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தாங்க. அந்த மார்க்கம் வந்துட்டு மனித சமுதாயத்துக்கு நல்லதை அதிகரிக்கிறது, தீமையை எதிர்க்கிறது, நியாயமான செயலை அதிகரிக்கிறது, அநியாயமான செயல்களை தடுக்கிறதுங்க. அதன் பற்றின காட்சி பார்க்கலாங்க. காட்சி 6, போரில் புறமுதுகு காட்டி ஓடுதல். கே சசிகலா என்கிற சாரலா, எம் மங்கேகரசி என்கிற அஸ்ரீன், ஜி ஜெரினா என்கிற யாஸ்மின், பி பிரியங்கா என்கிற மரியம், மாரி சுடலி என்கிற மரியம், எம் நஸ்ரீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அம்மா இங்கே வாங்களே, இங்கே வந்து டிவியை பாருங்களேன். இந்த முஸ்லீம்களை எதுக்குறவங்க இருக்காங்கல்ல, ஹிஜாப் போடக்கூடாதுன்னு, அது மட்டும் இல்லை ஹிஜாப் போடுறவங்கள ஸ்கூலுக்குள்ளேயும் காலேஜுக்குள்ளேயும் வரக்கூடாதுன்னு நமக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாங்களாம். இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. வாங்கம்மா, நம்ம போய் ஏதாச்சும் உதவி செய்யலாம். நமக்கு எதுக்குமா தேவையில்லாத வேலை, போய் வேலையை பாரு. என்ன பாட்டி, ஹிஜாப் நம்மளுக்கு எவ்வளோ பாதுகாப்பான விஷயம். அந்த ஹிஜாப்பை நம்மளை தானே அணியிறோம். அப்போ அந்த ஹிஜாப்புக்கு ஒரு பிரச்சனைனா நம்மளை தானே போய் நிற்கணும். அதான் கட்சிக்காரங்க போராட்டம் நடத்துகிறாங்களாம்மா, நம்ம போய் அங்கே என்ன பண்ண போகிறோம்? நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். இப்போ இருக்க அரசியல்வாதிகள் நமக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வராங்க. சிஏஏ, என்ஆர்சி, பொது சட்டங்கள்னு நமக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வராங்க. இதற்கு நம்ம எதிர்ப்பு தெரிவித்து நம்முடைய உரிமைகளை பெறணும். ஜனநாயகத்தின் அடிப்படையில் நமக்கும் தான் உரிமை இருக்குது பாட்டி. அரகுற ட்ரெஸ்ஸை போடுறவங்களே இது எங்கள் உரிமைன்னு போராடும் இது. அல்லாஹ் நமக்காக கொடுத்த கண்ணியமான ஆடையான ஹிஜாப்புக்காக ஜனநாயகத்தின் அடிப்படையில் நம்முடைய உரிமைகளை பெறணும்.
அல்லாஹ்க்காகவும் அல்லாஹ் மார்க்கத்தின் சட்டங்களுக்காகவும் இந்த ஜனநாயகத்தில் நமக்கு தான் உரிமை இருக்குது. நாமளும் போய் போராடுவோம். சலாமா. அக்கா இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுறதை நாங்கள் கேட்டுட்டு தான் இருந்தோம். அல்லாக்காக போராட்டத்தில் நாங்களும் பங்கேற்றுக்கிறோம்க்கா. இன்ஷா அல்லா. இன்ஷா அல்லா வாங்க எல்லாரும் போய் போராடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவ்வளோதான். இன்ஷா அல்லாங்க. இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தாங்க உயிர் சேதம் இல்லாமல் பொருளாதார சேரமும் இல்லாமலும் இந்த சமுதாயத்தில் வந்துட்டு அறப்போர் பண்ண சொல்லி அழகாக கற்றுக் கொடுத்துருக்காங்க. இன்ஷா அல்லாங்க. அல்லாக்காகவும் அல்லாக்காக நடக்கிற மார்க்கத்தின் சட்டங்களுக்காகவும் நம்மளும் போராடணுங்க. இன்ஷா அல்லா. இஸ்லாமிய மார்க்கத்தில் நிறைய விஷயத்துக்கு தடைகள் இருக்குங்க. அது என்னெல்லாம் தெரியுமாங்க? பத்தினி பெண்கள் மீது அவதூறு சொல்கிறது, பொய் சாட்சி சொல்கிறது, இது எல்லாமே இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வந்துட்டு கடுமையாக எச்சரிச்சிருக்குங்க. இன்னும் வந்துட்டு இது எல்லாமே இஸ்லாத்தை எதுக்குறவங்களுக்கு வந்துட்டு ஒரு கேடயமாகவே இருக்குங்க. அதன் பற்றின காட்சி நம்ம பார்க்கலாங்க. காட்சி 7, பத்தினி பெண்களை பற்றி அவதூறு சொல்வது மற்றும் பொய் சாட்சி. கே சசிகலா என்கிற சஹலா, கே உஷாராணி என்கிற ரேஷ்மா, ஏ அல் ஃபாத்திமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏய் நேற்று நைட்டு பாத்தியாடி, அந்த எதிர்த்து வீட்டில் அவங்க அம்மா வரேன்னு சொல்லி 2 பிள்ளைங்க 10 மணி வரைக்கும் வாசலையே உட்காந்துருந்தாங்க. பார்க்கவே பாவமாக இருந்துச்சு. ஆமாம்மா, அவங்க அம்மா காலைல ஆனால் எங்கேயோ அலங்காரம் பண்ணிட்டு போகிறாங்க, நைட்டு ஆனால் யார் கூடயோ பைக்கில் வந்து இறங்குறாங்கம்மா. அப்படியா? நீ பாத்தியாடி? ஆமாம்மா நான் பார்த்தேன். நான் பொய்யா சொல்ல போகிறேன்? என்னடி 2 பேர் பேசிகிட்டு இருக்கீங்க? அது இல்லை மாமி, இந்த எதிர்த்து வீட்டில் புதுசாக குடி வந்திருக்கலாம் அந்த அம்மா காலையில் நல்லா அலங்காரம் பண்ணிட்டு போகிறாங்க, நைட்டு 10 மணிக்கு யாரோ கூட வர்றாங்கன்னு சொல்லி இவ பார்த்துட்டு சொல்கிறா மாமி. நீ எப்படி அது சொல்கிற? நான் கண்ணால் பார்த்தேன். அவன் அண்ணனா தம்பியான்னு தெரியாமல் நீ பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க. இருக்கிறது பேசுனா புறம், இல்லாது பேசுனா அவதூறு. இங்கே பாரு, கண்ணால் பார்க்கறதெல்லாம் போதாது, அது 4 பேர் சாட்சியும் வேணும். பத்தினி பெண்கள் மீது அவதூறும் அது பொய் சாட்சியோட கூறுவது இரண்டுமே மிகப்பெரிய பாவங்களாகனு குரான்லேயும் ஹதீஸ்லேயும் சொல்லியிருக்காங்க. ஹதீஸில் புகாரில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நம்பிக்கை கொண்ட கற்புள்ள பெண்கள் மீது அவதூறு கூறுவது மிகப்பெரிய பாவங்களாகும்னு. குரானில் 24 அத்தியாயத்தில் 23 வசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கா, எவர்கள் வெகுளிகளான நம்பிக்கை உடைய பெண்கள் மீது அவதூறு கூறுகிறார்களோ அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் சபிக்கப்பட்டு உள்ளனர், இதனால் கடுமையான வேதனை உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீ அவதூறும் சொல்ல வேண்டாம், பொய்யும் பேச வேண்டாம். கண்ணால் பார்க்கறது எல்லாம் உண்மைன்னு சொல்லி பேசிட்டேன். இனிமேல் யாரையும் அவதூறு கூற மாட்டேன். அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். இன்ஷா அல்லாஹ். நானும் இனிமேல் யாரையும் அவதூறு கூற மாட்டேன். இன்ஷா அல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாங்க. இப்போ இருக்க காலத்தில் பொய் சாட்சி சொல்கிறது, பத்தினி பெண்கள் மீது அவதூறு சொல்கிறது, இதெல்லாமே பெரும் பாவம்னே தெரியாமல் சர்வ சாதாரணமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க. அதை நம்ம மத்தியில் வந்துட்டு ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சுங்க. இன்னும் பொய்யான தகவல் வந்துட்டு மக்கள் மத்தியில் பரப்புறதும் ஃபேஸ்புக் ட்விட்டர்னு நிறைய விஷயத்தில் நம்ம ஈஸியாக கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிகிட்ருக்கோங்க. அது எல்லாமே நமக்கு ஒரு பெரும் பாவம் தாங்க. இன்ஷா அல்லா அதுலேருந்து நம்ம எல்லாருமே விலகி இருக்கணுங்க. அடுத்து பட்டப்பேர் வச்சு கூப்பிட்றது, புறம் பேசுறது, அப்புறம் ஒருத்தனோட குறையை வந்துட்டு அம்பலப்படுத்துறது, மான மரியாதை, இது எல்லாத்தையும் பேண வேணும்னு இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தாங்க நமக்கு சொல்லியிருக்கு. அதன் பற்றின காட்சி பார்க்கலாங்க. காட்சி 8, பரிகாசம். எஸ் அஸ்லின், ஏ அல் ஃபாத்திமா, எஸ் சுஜித்ரா என்கிற சனா ஃபாத்திமா, டி லலிதா என்கிற அஃப்ரீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏ சனா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடி? என்னடி? என்ன விஷயம்டி? நம்ம கிளாஸில் ஃபரீனா இருக்கால? ஆமாடி. அவளுக்கு என்னடி? அவளுக்கு ஒன்றுமே படிக்க தெரியாதுடி, சரியான மக்குடி அவ. அது மட்டும் இல்லை, அவ கூட 2 பேர் சுற்றுறாளுங்கள. ஒருத்தியை பார்த்தா ஏன் அம்மா எவ்வளோ பெரிய உருவம், இன்னொருத்தியை பார்த்தா ஊதி விட்டா பறக்கிற மாதிரி இருக்காடி. ஆமாடி. நீ எப்படி இவ்வளோ கரெக்டாக சொல்கிற அவளுக்கு படிக்க தெரியாதுன்னு? அவளை பார்த்தாலே தெரியலையாடி? மெதுவாக பேசுடி. என் ஃப்ரெண்டு வேறு பக்கத்தில் தாண்டி இருக்கா, அவள் காதில் விழுந்தா அவங்ககிட்ட சண்டைக்கு வந்துடுவாங்கடி. நிறுத்துங்கடி. நானும் எவ்வளோ நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்கேன், கேலி கிண்டல் பரிகாசமாக பேசிக்கிட்டே இருக்கிய. நாங்கள் என்னடி அப்படி கேலி கிண்டல் பேசினோம்? பொய் சொல்லாதீங்கடி. நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், கேலி கிண்டல் பரிகாசமாக பேசுறிய. பரிகாசமாக பேசுறதுக்கு அல்லாஹு தாலா என்ன தெரியுமா சொல்லியிருக்கான்? என்னடி சொல்லியிருக்கான்? அத்தியாயம் 49 11வது வசனத்தில்,
يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكن خيرا منهم ولا نساء من نساء عسى أن يكن خيرا منهن ولا تنبذوا أنفسكم ولا تنابذوا بالألقاب بئس الاسم الفسوق بعد الإيمان ومن لم يتب فأولئك هم الظالمون. ஒரு சமூகத்தார் இன்னொரு சமூகத்தாரை பரிகாசம் செய்ய வேண்டாம், ஏன்னா அவங்க உங்களை விட மேலானவர்களாக இருப்பாங்க. நீ அந்த பிள்ளைக்கு தீய பட்ட பெயர் வச்சல, அதுக்கும் அல்லாஹு தாலா தீய பட்ட பெயர் வைப்பது மிக கெட்டது, அத்தகையவர்கள் அநியாயக்காரர்கள் ஆவார்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் தன் குரானில் இவ்வளோ சொல்லியிருக்கானாடி. இது மட்டும் சொல்லலை, இதுக்கு மேலே 10வது வசனத்தில் சொல்கிறான், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் வஸ்லிஹு பைன அஹவைக்கும் வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துர்ஹமூன். நம்பிக்கையாளர்கள் எல்லோருமே சகோதரர்களே ஆக நம்ம எல்லாரும் சமாதானமாக இருக்கணும். உங்கள் மீது அருள் செய்யப்படும் பொருட்டு நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். யா அல்லாஹ், நாங்க எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டோம், இனிமேல் நாங்க யாரையும் கேலி கிண்டல் பண்ண மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாங்க, அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். இப்போ நம்ம ஒருத்தன் வந்து கீழே விழுந்துட்டா நம்ம உடனே என்ன பண்ணுறோம்? அவனை கேலி கிண்டல் அடித்ததுக்கு அப்புறம் தானேங்க அவனை தூக்கி விடுறது கூட நம்ம யோசிக்கிறது கூட இல்லைங்க. அதை பற்றி அழகா தன் திருமறையில் அழகா சொல்லியிருக்கான். ஐயுஹல்லதீன ஆமனத்துக்குல்லா வக்குல்லு ஷைத கவுலன் ஷதீதா. அதாவது ஈமான் கொண்டவர்கள் வந்துட்டு நேர்மையாக நடந்து கொள்ளுவாங்க. எப்போனா தேவையானவற்றை அவங்க கடந்து செல்லும் போது. இன்ஷா அல்லாங்க, அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அடுத்து, ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு எப்படி வரான்? இறைவன் மூலியமாக வரான். அந்த இறைவன் வந்துட்டு நமக்கு அழகான உறவை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம பெற்றோர். அந்த பெற்றோர் நம்ம எப்படி பார்த்துக்கிறோம், இல்லை எப்படி நடத்துக்கிறோம்? மதிப்பாக நடத்துக்கிறோமா? இல்லவே இல்லைங்க. கேவலமாகவும் இழிவாகவும் வீட்டை விட்டு துரத்துறதும் வந்துட்டு இஸ்லாமிய மார்க்கு வந்துட்டு பெரிய பாவம்னு சொல்லியிருக்குங்க. அதன் பற்றின காட்சி பார்க்கலாங்க. காட்சி 9, பெற்றோரை நோவினை செய்தல். பங்கேற்பாளர்கள்: எஸ் ஆமினா சக்தா பரவீன், ஏ அல்ஃபாத்திமா, எஸ் அஸ்லின், ஏ தாஜ்னிஷா. அமல், அமல், இங்கே வாடி. என்ன பண்ணிகிட்டு இருக்க? நான் எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுட்டு இருக்கேன், நீ பாட்டு காதில் வாங்காமல் என்ன பண்ணிட்டு இருக்க? ஃபோனை நோண்டிட்டு கூப்பிட்டது காதில் விழுகுதா இல்லையா? இப்போவே என்ன மதிக்க மாட்டேக்கா? வயசான அப்புறம் என்ன மதிக்கவா போகிற? உனக்கு என்னம்மா வேலை? எப்போ பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்க. எதுக்கு இப்போ கத்துற? உன் தங்கச்சியை பாரு, குரான் ஓதுறா, தொழுவுறா. எனக்காவது அவ்வளோ மாதிரி இருந்திருக்கியா நீ? ஐயோ, தயவு செஞ்சு கண்ணு முன்னாடி நிற்காத, போச்சு. ஏங்கா இப்படி பேசுகிற? நீ ஆரம்பிச்சிட்டியா புராணத்தை? பெற்றோரை இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி மதரசால எப்படிலாம் சொல்லி தந்திருக்காங்க தெரியுமா? அது மட்டும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்கிறாங்க, பெற்றோரை நோவினை செய்கிறதும் அள வைப்பதும் மிகப்பெரிய பாவம்னு சொல்கிறாங்க. பெரிய பாவத்தில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. பெற்றோரை பார்த்துக்கிறது நம்ம கட்டாய கடமை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்கக்கா. ரசூல் எவ்வளோ சொல்லியிருக்காங்களா? அது மட்டும் இல்லை, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கான். 17ஆம் அத்தியாயம் 23ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், பல தக்குல்லஹுமா உஃபீன், பெற்றோரை சீன்னு சொல்லக்கூடாது. பல தன்கருகுமா, பெற்றோரை விரட்டவும் கூடாது. பல குல்லகுமா கவுலன் கரீமா, பெற்றோர்கிட்ட கண்ணியமான பேச்சு மட்டும்தான் பேசணும். அவங்க மனசு காயப்படுற மாதிரி எந்த ஒரு பேச்சும் பேசக்கூடாதுக்கா. ஏங்கா இப்படி பேசுகிற? இனிமேல் பேசுவியாக்கா அம்மாவை இந்த மாதிரி? யா அல்லா, இவ்வளோ சொல்லியிருக்கானா? இனிமேல் நம்ம மம்மியை இந்த மாதிரி பேச மாட்டேன். இனிமேல் நான் கண்ணியமான முறையில் நம்ம பேரண்ட்ஸை பார்த்துக்கிறேன் இன்ஷா அல்லா. யா அல்லா, நான் எதிர்பார்த்தபடியே என் பிள்ளைங்க 2 பேரும் நல்லபடி நல்ல சுவாலிஹான பிள்ளைங்களா வளரணும் இன்ஷா அல்லா. சரி, 2 பேரும் வீட்டை பார்த்துக்கோங்க, நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேன். அஸ்ஸலாமு ஃபர்வீன். வலைக்கும் சலாம்க்கா, வாங்க. ஒன்று பார்க்கலான்னு தான் வந்தேன். இந்த கடை வரைக்கும் போயிட்டு வரலான்னு கிளம்புறீங்கக்கா, என்ன விஷயம்? இது எங்கள் அம்மா சும்மா நோயின்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க கொண்டு ஆசிரமத்தில் சேர்க்கலான் இருக்கேன். அதுக்கு ஐடியா கேட்க தான் உங்ககிட்ட வந்தேன். என்னக்கா இப்படி சொல்கிற? அம்மா கொண்டு போய் ஆசிரமத்தில் சேர்க்க போறியா? அல்லாஹ் பெற்றவங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும் சொல்லி காட்டுறான். குரானில் 31ஆவது அத்தியாயத்தில் 14ஆவது வசனம் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? உன்னுடைய பெற்றவங்களை 2 பேரையும் நல்லபடியாக பார்த்துக்கணும்.
இன்னும் உன்னோட தாய் வந்து கஷ்டப்பட்டு கர்ப்பத்தில் சுமந்தா, நீ உன்னை பெற்றதுக்கப்புறம் 2 வருஷம் பால் கொடுத்தா, அவங்கள நம்ம எவ்வளோ நல்லா பார்த்துக்கணும். அப்போ அவங்க நமக்கு அநீதம் செஞ்சாங்க கூட நம்ம அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நல்லா சொல்கிறான். அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிச்ச நற்செயலே பெற்றவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிறது தான்க்கா. இன்னும் ஒரு ஹதீஸ் கூட இருக்குக்கா. ரசுல்லா கிட்ட ஒரு சஹாபா வந்து கேட்டாங்க, நான் யாருக்கு நன்மை செய்யணும் அப்படி சொல்லி கேட்டாங்க. அதுக்கு ரசுல்லா சொன்னாங்க, உன்னுடைய பெற்றவங்களுக்கு அப்படி சொன்னாங்க. 2வது முறையாக அவங்க கேட்கும்போது உன்னுடைய பெற்றவங்க தான் அப்படி சொன்னாங்க. 3வது முறையாக கேட்கும்போது உன்னுடைய தாய் தான் அப்படி சொல்லும்போது, இதுலேருந்து பார்த்துக்கோக்கா, பெற்றவங்களுக்கு தான் எல்லாம் வந்து முன்னுரிமை கொடுக்க சொல்லி காட்டுறான். நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியாக்கா உன்னை பற்றியே? நல்ல வேலை ஃபர்வீன், நான் உங்ககிட்ட கேட்க வந்தேன். இந்த விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம் தப்பு பண்ண பார்த்துட்டேன். இனிமேல் என் பெற்றோரை நல்ல கண்ணியமான முறையில் பார்த்துக்கிறேன் ஃபர்வீன். இன்ஷா அல்லா. இன்ஷா அல்லாக்கா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாங்க. நம்ம தாய் தந்தைக்கு நம்ம நல்ல பணிவிட செஞ்சுட்டும் நல்ல குழந்தைகளாகவும் இருக்கணும்னு அல்லாஹ் நமக்கு கிருபை செய்யட்டுங்க. இன்ஷா அல்லா. அல்லாஹு தாலா பெரும்பாவங்கள் செஞ்சால் மறுமை நாளில் நமக்கு நரகம் தான்னு சொல்லியிருக்காங்க. நரகத்திலே எல்லாம் பலவிதமான நரகத்தை எல்லாம் நமக்கு வச்சுருக்காங்க. நரகம் என்றென்றும் நரகம், அடித்தட்டு நரகம்ன்று பலவிதமாக வச்சுருக்காங்க. இன்னும் அந்த நாள் அப்போ அல்லாஹ் நம்ம மேலே ரொம்ப கோபமாக இருப்பான், நம்மள்கிட்ட பேச மாட்டான். அல்லாஹோட முழு கோபமும் அன்னைக்கு தாங்க நம்ம மேலே இறங்கும். அப்போ நம்மளோட பொருளாதாரமும் வளர்ச்சியும் என்றைக்குமே அவங்களுக்கு வந்து பயன்படாதுங்க. நம்மளோட அமல்கள் மட்டும்தாங்க பயன்படும். இங்கே பார்த்தோம்லங்க, இவ்வளோ பெரும்பாவங்கள்: இணை வைத்தல், சூனியம், வட்டி, கொலை, பரிகாசம், போரில் புறமுது காட்டி ஓடுதல், பெற்றோரின் நோவினை செய்தல், அவதூர், பொய் சாட்சி. இதுலேருந்து எல்லாத்துலேயுமே அல்லாஹ் நம்மளை விலக்கி வைக்கட்டுங்க. இன்ஷா அல்லா. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.